ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 51 வசனம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பிரியமானவர்களே, ஆறுதலற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரால் மாத்திரமே ஆறுதல் படுத்த முடியும். மனிதனுடைய ஆறுதல் சிறிது நேரம் மாத்திரமே, நிரந்தர ஆறுதலை கொடுப்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதே வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கும்போது, சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாளைக்கு சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறாய், ஆனால் எனக்கோ பயப்படாமல் இருக்கிறாய். வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தின என்னை நீ மறந்து போவதற்கு உன்னையும் நான் படைத்திருக்கிறேன், என்னையும் மறப்பதற்கு நீ யார் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கங்களையும் சோகங்களையும் வைத்து கடவுள் இல்லை, கடவுள் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்கள் நடந்திருக்காது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனம் சோர்ந்து போகாமல் தைரியமாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பனேசுக்குதான பரலோகத்தின் தந்தையே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். மனிதனை நம்புவதை காட்டிலும் என்மேல் நம்பிக்கையாக இரு, எனக்கு பயப்படு என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பயப்படுவதற்கு எங்களுக்கு கிருபை வரலித்து இந்த நாமத்தை மேம்படுத்துங்க. உம்மை நாங்கள் மறக்காதபடிக்கு நாங்கள் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் நாமத்தை மேம்படுத்த கிருபை செய்து வழிநடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுந்து பிரிகாரம் செய்து வழிநடத்துங்க. ஆறுதலற்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலை கட்டளையிடுங்க. அவர்களுக்கு சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு தந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிக்கான மகிமையாமுக்கு செலுத்துகிறோம். எல்லாருமே பிரேசிய நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.